தூய ஆவியானவர் பெருவிழா. இன்று அன்னையாம் திரு அவை தூய ஆவியானவரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. பெந்தகோஸ்து பெருவிழா என்றவுடன் நம் நினைவுக்கு வருவதெல்லாம் திருத்தூதர் பணி நூலில் குறிப்பிடப்படுகின்ற தூய ஆவியாரின் அருட்பொழிவு நிகழ்வாகும். நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்ற காத்திருங்கள். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவர் அவர்களுக்கு கூறியவாறே பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் ஒன்றாய் கூடியிருந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடத்தில் கொடும் காற்று வீசுவது போன்று பேரிரைச்சல் உண்டானது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் அவர்கள் மீது வந்திறங்கியது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இவ்விழாவானது சீனாய் உடன்படிக்கையின் நினைவாக நினைவு கூறப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு விண்ணேற்றத்திற்கு பிற்பாடு எருசலேமில் கூடியிருந்த திருத்தூதர்கள் மீது தூய ஆவியானவர் அருட்பொழிவு பண்ணப்பட்டார். அதனையே இன்று திரு அவை பெந்தகோஸ்து பெருவிழாவாகவும் திரு அவையின் பிறப்பின் விழாவாகவும் கொண்டாடுகின்றது. விவிலியத்திலே மூவொரு இறைவனின் மூன்றாம் ஆளாகிய தூய ஆவியாரை குறித்து நோக்குகின்ற போது யோவான் நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருவேன், அவரே தந்தையிடமிருந்து நான் அனுப்பப் போகின்ற துணையாளர் என்றும் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார், அவரே உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். அதே தூய ஆவியானவர் விவிலியத்தில் செயற்படுபவராக காணப்படுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் மரியாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கில் தூய ஆவி புறா வடிவில் அவர் மீது வந்திறங்கியது. இயேசு தமது திருப்பணி வாழ்விற்கு முன்னதாக அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக தூய ஆவியால் பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆவியானவரின் செயற்பாடானது தொடக்க திரு அவையிலும் தொடர்ந்தது. இன்றைய நற்செய்தியில் நாம் படிப்பது போன்று இயேசு கிறிஸ்து தமது உயிர்ப்பின் பிற்பாடு திருத்தூதர்களை சந்தித்த போது அவர்களை தூய ஆவியால் நிரப்பி பாவங்களை மன்னிக்கும் ஆற்றலையும் வல்லமையும் வழங்குகின்றார். பெந்தகோஸ்து பெருவிழாவில் பிளவுற்ற அக்கினி நாவுகளால் நிரப்பப்பட்ட திருத்தூதர்கள் தூய ஆவியாரின் வல்லமை கொண்டு அச்சமின்றி துணிவுடன் உலகின் கடையெல்லை எங்கும் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் உன்னத சாட்சிகளாக மாறினார்கள். இன்றைய திரு அவையின் அழைப்பானது யாதெனில் தூய ஆவியாரால் திருப்பொழிவு பெற்ற கிறிஸ்துவின் அனைவரும் திரு அவையின் உண்மை சாட்சிகளாக மாற வேண்டும். தூய பவுல் கூறுவது போன்று தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு யாரும் கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்கள் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் உண்மை சாட்சிகளாக மாற வேண்டும். உறுதி பூஸ்தல் என்னும் அருள் அடையாளம் வாயிலாக தமது நம்பிக்கை வாழ்வுக்கு சாட்சியம் பகிர அழைக்கப்பட்டுள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் தூய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் பெற்று உண்மை கத்தோலிக்க சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். தூய ஆவியாரின் அருட்பொழிவினால் திருத்தூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்த சாட்சிகளாக மாறினார்களோ அதே போன்று கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் அன்பு சாட்சிகளாக மாற வேண்டும். பெந்தகோஸ்து பெருவிழாவில் தூய ஆவியாரின் வருகையால் கிறிஸ்தவம் உலகில் பிறந்தது. பிறந்த கிறிஸ்தவம் வாழப்பட வேண்டும். அது வாழப்பட வேண்டுமாயின் தூய ஆவியானவரின் ஆலயமாக திகழ வேண்டும். எனவே தூய ஆவியாரால் நிரப்பப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பில் சாட்சிகளாக உலகில் வாழ்வோம். இயேசுவில் இணைந்திட பலியாக வாருங்களே, அவர் காட்டும் பாதையில் பயணம் சென்றிட பரிவுடன் ஓடுங்களே. மகிழ்வூட்டும் வழி பயணம் இது நம் வாழ்வில் திருப்பயணம். மகிழ்வூட்டும் வழி பயணம்
இது நம் வாழ்வில் திருப்பயணம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதை நினைத்திருங்கள், இதை அருளும் நிலைத்திருக்கும். கண்ணோடு வாழ்ந்திருந்தார் அவர் பழிவும் நமக்கிருக்கும். கண்ணோடு வாழ்ந்திருந்தார் அவர் பழிவும் நமக்கிருக்கும். இயேசு சொன்ன வழி இதுதான், இனி வாழ்வது நாம் காணும் சுகம்தான். இயேசு சொன்ன வழி இதுதான், தினம் வாழ்வது நாம் காணும் சுகம்தான். இயேசுவில் இணைந்திட பலியாக வாருங்களே, அவர் காட்டும் பாதையில் பயணம் சென்றிட பரிவுடன் தோடுங்களே. அவருடைய ஆவி நம்முள் குடிகொண்டிருப்பதன் வழியாக கடவுளின் அன்பு நம் இதயங்களில் பொழியப்பட்டுள்ளது. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளை, குடும்பங்களாக திருச்சபைகளாக ஒன்றிணைந்து இந்த இரவு முழுவதுமாக தூய ஆவியானவருடைய வருகைக்காக, அவர் எங்கள் மீது பொழியப்படுவதற்காக நாங்கள் எல்லோரும் தாகத்தோடு மன்றாடினோம். தூய ஆவியானவர் எங்களை தொட்டிருக்கின்றார். எங்களுடைய சிந்தனைகளை அவர் தூண்டி இருக்கின்றார். அந்த ஆவியானவரை பெற்ற அப்போஸ்தலர்களைப் போல நாங்களும் புறப்படுவதற்காக, சீடத்துவ வாழ்விலே சாட்சியம் பகர்கின்ற மனிதர்களாக எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவதற்காக, ஆவியிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள, எங்களுடைய சிந்தனைகளை ஆவியானவர் நெறிப்படுத்த நாங்கள் வரம் வேண்டுவோம். இந்த திருப்பலியினுடைய ஆற்றல் வல்லமை எங்களுக்குள்ளே வருகை தந்திருக்கின்ற ஆவியானவர் இன்னும் அதிகமாக எங்களோடு பயணிக்கும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் எங்களுக்காக மன்றாடுவோம். ஒருவருக்காக மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்றவர்களுக்காக மன்றாடி இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியிலே தங்களுடைய நித்திய வாழ்வினுடைய 50வது ஆண்டிலே இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற சல்வத்தோரியன் சபையை சார்ந்த அருட் சகோதரிகள் செபமாலை பியரிஸ், கிரேஸ் மலர் சோசை, கிரேஸ் மாலா சோசை, ஜோர்ஜினா பெர்னாண்டோ, கெலன் லம்பர்ட் ஆகிய அருட் சகோதரிகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்தும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். அத்தோடு சாந்தினி என்கின்ற சகோதரி தம்முடைய 60வது பிறந்த தினத்திலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். ஆண்டவர் இவ்வளவு காலமும் அவருக்கு கொடுத்த வாழ்வு என்கின்ற கொடைக்காக நன்றி கூறுவதோடு அவரை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். ஜோய் தர்சி இவர்கள் தங்களுடைய திருமண ஆண்டிலே 23வது ஆண்டு நிறைவிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். இவர்களோடு இணைந்து நாங்களும் எங்களுடைய குடும்ப வாழ்வுக்காக, அழைத்தல் வாழ்வுக்காக நன்றி கூறுவதோடு தொடர்ந்தும் இந்த தம்பதியினரை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். அத்தோடு இந்த திருப்பலியிலே சபரி முத்து ஸ்டானிஸ்லஸ்
நிக்கலா பிள்ளை ரெஜினா, ஆரோக்கியநாதர், அல்ஃபிரட் மாருதன் ஆகிய இறை அடியார்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய உள்ளங்களை ஒரு கணம் ஆத்தும சோதனை செய்து கொண்டு இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் நாங்கள் நிறைவாக பெற்றிட எங்களை ஒரு கணம் எங்களுடைய கண்களை மூடி எங்களுடைய குற்றம் குறைகளை இறைவன் முன்னிலையிலே ஏற்றுக்கொள்வோம். உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவர், நெறிப்படுத்துகின்ற ஆவியானவர் எங்களை வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எங்களுடைய உடல் சார்ந்த பாவ பழக்க வழக்கங்களிலே இருந்து, இந்த உலகம் சார்ந்த போக்குகளிலே இருந்து எங்களை தூய ஆவியானவர் விடுவிக்கும்படியாக வேண்டி நிற்போம். எங்களுடைய உடல் பரிசுத்த ஆவி தங்குகின்ற ஆலயம். எனவே நாங்கள் தூய்மையான வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதனை மறந்து வாழ்ந்த சந்தர்ப்பங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். நாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர்.
பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கார் அடையாளத்தை நாங்கள் 50 நாள் மறை நிகழ்வாக தொடர்ந்து கொண்டாட திருவிழமானே. பல்வேறு மொழி பேசுபவர்களாலும் மக்கள் சிதறுண்டிருந்தாலும் ஒரே மனத்தவராய் உமது பெயரை அறிக்கையிட விண்ணக கொடைகளால் ஒன்று சேர்க்கப்படுவார்களாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பேல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும், மேதியரும், எலாமியரும், மெசொப்பொத்தேமியா, ஜூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பெகிரியா, பம்பீலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரேயும் ஆவியை அனுப்பும், அகிலம் அனைத்தும் போற்றுயிர் பெறுமே. ஆண்டவரேயும் ஆவியை அனுப்பும், அகிலம் அனைத்தும் போற்றுயிர் பெறுமே.
அஞ்சேலவரே உயர்ந்தவராமே மாண்பும் மகத்துவமும் நீரணிந்துள்ளீர் மாண்பும் மகத்துவமும் நீரணிந்துள்ளீர் பேரொளியைப் போர்வையாகவே கொண்டீர் ஆண்டவரே ஆவியை அனுப்பும் அகிலம் அனைத்தும் புத்துயிர் பெறுமே ஆண்டவரே ஆவியை அனுப்பும் அகிலம் அனைத்தும் புத்துயிர் பெறுமே. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 3 தொடக்கம் 7, 12 தொடக்கம் 13. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டால் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்கொடைகள் பல வகையுண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகையுண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயற்பாடுகள் பல வகையுண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயற்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பல வகையாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் ஜூதனானாலும் கிரேக்கன் ஆனாலும் அடிமைகள் ஆனாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மில் நம்பிக்கை கொண்டோர் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்புத்தையே பற்றி எரியச் செய்யும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 திருவசனங்கள் 19 தொடக்கம் 23 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காட்டினார். அவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதரங்களே, நீங்கள் எல்லாரும் சரியா களைச்சு போய் நித்திர தூக்கத்தோடு இருப்பீங்க என்று சொல்லி எனக்கு வடிவாக தெரியும். இருந்தாலும் பெந்தகோஸ்தே விழாவின் அன்று மறையுரை ஆற்றுவது எங்களுடைய கடமை. இன்றைய பெந்தகோஸ்தே விழாவினுடைய சிறப்பு, நாங்கள் முதல் தடவையாக இவ்விதமாக இணைய வழியாக திருவிழிப்பை நடத்தி இருக்கின்றோம். நான் சிறுவனாக இருந்த காலத்தில் இருந்து திருவிழிப்பு நாளுக்காக நான் ஏங்கி இருப்பது வழக்கமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நான் பரிசுத்த ஆவியானவரை, அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டது ஒரு திருவிழிப்பிலே. யாழ் மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும், புனித மடுத்தினார் சிறியகுரு மடத்திலே ஒரு முறை ஃபாதர் அருள்ராஜ் அவர் வந்து அந்த திருவிழிப்பை நடத்திய பொழுதுதான் நான் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதிலிருந்து இந்த திருவிழிப்புக்காக காத்திருப்பது, அந்த திருவிழிப்பை நல்லபடியாக நடத்துவதற்கு இறைவனுடைய அருளை கேட்பது, இது எங்களுடைய வழக்கமாக இருந்தது. லண்டனிலே பணி பொறுப்பேற்று இது 3வது திருவிழிப்பு. இந்த 3வது திருவிழிப்பு இவ்விதமாக ஒரு வித்தியாசமாக இணைய வழியினூடாக, ஜூம் வழியாக எப்படி செய்வோம், செய்து முடிப்போம் என்று ஒரு ஏக்கம் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கின்றார். அதற்காக ஆண்டுடைய பரிசுத்தமான நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த திருவிழிப்பை நல்லபடியாக நடத்தி முடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார், பலரை அனுப்பி இருக்கின்றார். அதன் நிமித்தமாகத்தான் இந்த திருவிழிப்பை நாங்கள் பக்திபூர்வமாக செய்யக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக அருட்பணியாளர்கள், இன்னும் சகோதரர்கள், இவர்களூடாக இறைவன் இந்த நாளில் இந்த நல்ல காரியத்தை செய்திருக்கின்றார். நீங்களும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். எங்களுடைய எல்லா விதமான இயலாமைகளுக்குள்ளும் அவர் எங்களுக்காக செயலாற்றுகின்றார். இன்றைய நாளின் கருப்பொருளாக நீங்கள் வாசித்திருப்பீர்கள், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுக்காக பிறந்து பேசுகின்றார். இன்னைக்கு எங்களுடைய பலவீனங்களிலே அவர் எங்களுக்கு துணை நிற்கின்றார். அந்த ஆழமான கருத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல வேளைகளில் இந்த உலகத்திலே நாங்கள் சோர்ந்து போகின்றோம், மனமுடைந்து போகின்றோம், பலவீனப்பட்டு போகின்றோம், வலுவிழந்து போகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, விண்ணேற்பு, இவற்றினுடைய மறைபொருளை உணர்ந்து கொள்ள முடியாத சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் ஒரு கவலையோடு இருந்த பொழுது, கலக்கத்தோடு இருந்த பொழுது, என்ன நடக்கப் போகின்றது, எதிர்காலம் எப்படியாக இருக்க போகின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த கொரோனா வியாதி ஒரு 2 மாதங்களுக்கு முதல் முழு வீச்சோடு இந்த உலகத்தை தாக்கிய பொழுது எங்கள் எல்லோருக்கும் ஒரு மரண பயம் ஏற்பட்டது. என்ன நடக்க போகின்றது, நாங்கள் சாக போகின்றோம், உலகம் அழிய போகின்றது. அந்த ஒரு பயத்தில இருந்து இப்பொழுது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறக்கின்றது. இப்பொழுது நாங்கள் எல்லாரும் முதலிருந்த அந்த பயத்தோடு நாங்கள் செயற்படுவதில்லை. நாங்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றோம்.
இந்த கொரோனாவை எதிர்கொள்வதற்கான ஒரு வலிமை எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த கலக்கத்திலே இறைவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். அன்று இவ்விதமாகத்தான் திருத்துவர்கள் கலங்கி நின்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அருளப்பட்டார். எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் செயற்படவில்லை, புதிய மனுஷர்களாக மாறினார்கள். பேதுரு வல்லமையானவராக மாறினார், ஜோவான் வல்லமையானவராக மாறினார். அவ்வளவு படிக்காத மீனவர்களாக இருந்தவர்கள் நன்கு போற்றப்பட்ட உயர்ந்த ஜூத அறிவையுடைய தலைமைச் சங்கத்தாருக்கு முன்னுக்கு நின்று வாதாடக்கூடிய அளவிற்கு வலிமை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். அவர்களை நடத்தி கொண்டு போனார். இதன் நிமித்தமாகத்தான் திருச்சபையானது இந்த உலகளாவிய ரீதியிலே பரவி வளர்ந்தது. என்றும் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார், எங்களுக்கு பரிந்து பேசுகின்றார். அன்று ஃபாதர் ஒரு ஆயத்த நாளிலே மறுவரை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அந்த வார்த்தை எனக்கு தொட்டது. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவர் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றார். எப்படியாக பரிந்து பேசுகின்றார் என்று சொல்லி நான் ஜெபத்திலே இணைந்த பொழுது ஒரு வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அவர் எப்படியாக பரிந்து பேசுகின்றார் என்று சொன்னால், எங்களுடைய சார்பாக நின்று எங்களுக்காக கெஞ்சுகின்றார். பிதாவை நோக்கி, இவன் பாவம், இவள் பாவம், இவள் எவ்வளவு நன்மைத்தனங்களை செய்திருக்கின்றாள், இவன் எவ்வளவு நன்மைத்தனங்களை செய்திருக்கின்றான், பொறுமையாக இரு, ஏன் அவனுடைய பாவங்களை பார்க்கின்றேன், அவர் செய்த நன்மைத்தனங்களை பாரும் என்று சொல்லி எங்களுக்காக பரிந்து பேசுகின்றார். பல வேளைகளில் நாங்கள் செபிக்காமல் இருக்கின்ற வேளையிலும் அவர் எங்களுக்காக பெருமூச்சுக்கள் வாயிலாக மன்றாடுகிறார். ஒரு உதவியாளர், அவரோட துணையாளர். ஆகவே அவரை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்ன எங்களுக்காக தரப்பட்டிருக்கின்ற ஒருவரை, நீங்க சிலரை பார்த்திருப்பீங்க, வீட்டில எல்லாத்தையும் தாங்களாம் செய்ய வேண்டும். அல்லது ஒரு சிலர் தலைவராக வருவார்கள், தலைவராக வந்த உடனே எல்லாத்தையும் தாங்களாம் செய்ய வேண்டும். அங்கு இருக்கின்ற எல்லா உதவிகளையும் பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். பல உதவியாளர்கள் அங்கு இருப்பார்கள். அந்த பணி பொறுப்பை பிரிப்பதற்கு பலர் இருப்பார்கள். அவர்களை ஒன்றும் பொருட்படுத்தாமல் தாங்களாம் எல்லாம் செய்யணும், தாங்களாம் எல்லாம் செய்யணும் என்று சொல்லி கடைசியாக மூக்குடைந்து போயிருப்பார்கள். இன்னைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே தனித்து வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே மனிதர்களோடு மட்டும் நாங்கள் போராடுவதில்லை. எங்களை சுற்றி எத்தனையோ விதமான ஆவிகள் இருக்கின்றது. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை என்று சொன்னால் மனைவி ஒவ்வொரு நாளும் நினைக்கின்றாள், எப்படி இந்த கணவனோடு நான் சண்டை பிடிக்காம இருக்கிறது. கணவன் வேறு அளவு வரைக்கும் நினைச்சு கொண்டு வரான், இன்றைக்கு மனுஷியோட சண்டை பிடிக்க கூடாது. ஆனா வீட்டை வந்த உடனே சண்டை. கடைசியா படுக்க போய் யோசிக்கிறாங்க, கடவுளை என்னத்துக்கு நான் சண்டை பிடிச்சேன். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை நாவி கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு பாவச்சேர், எனக்கு தெரியும் பாவம், விட நினைக்கின்றேன், விட முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய இயல்புக்கு மேலாக ஒரு தீய ஆவியினுடைய ஆதிக்கம் எனக்குள்ளே இருக்கிறது. இப்படியான நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு உதவி செய்கின்றார். அவர்தான் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றார். எங்களுக்காக அவர் உதவி செய்து பொல்லாத கிரியைகளையும் பொல்லாதவருடைய ஆதிக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகின்றார். எனவேதான் பல வேளைகளில் ஜெபியுங்கள் 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 என்று சொல்கிற பொழுது எங்களால் ஜெபிக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஜெபிக்க தொடங்கினால் நிப்பாட்ட முடியாது. பலரை நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு சகோதரன் இருந்தவர் எவ்வளவுதான் ஜெபியுங்கள் 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 சொல்லியும் அவர் ஜெபிக்கவில்லை, கடவுளை தேடவில்லை, எதுவுமே செய்யவில்லை. ஒரு நாள் அவர் அற்புதமாக ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாளிலே இருந்து அவனுடைய ஜெப நேரங்கள் 3 மணித்தியாலங்களாக மாறியது. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்கின்றார். பல வேளைகளில் நாங்கள் போகிற பாதை பிழையான பாதை என்று தெரியாமல் போய்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவி உதவி செய்கின்றார், இந்த பாதையாலே போகாதீர்கள், இப்படியாக திரும்புங்கள். அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றார். எனக்கு தெரிந்த நண்பருக்கு அவருக்கு ஒரு ஆடியோ செட்டை வாங்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம். அப்புறம் என்ன சார் என்று சொன்னால் அமேசான்ல போய் அவர் ஆடியோ ரெக்கார்டிங் கிட்ஸ் என்று அவர்
டைப் பண்ணியிருக்கார். அப்போ ஒரு கொஞ்சம் இது வந்திருக்கிறது, அதுக்கு கொஞ்சம் விலை கொடுத்து அதை வாங்கி விட்டார். வாங்கி வீட்டை கொண்டு வந்து அதை போட்டு பார்த்தார். அது வடிவாக வேலை செய்யவில்லை. இறுதியாக அவர் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், அதை பழையபடியாக ரிட்டர்ன் பண்ண போறேன், எல்லாம் சரி எல்லாம் பிள்ளை என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார். அனுப்பிய சிறிது காலங்களில் அவருக்கு ஒரு இமெயில் வந்தது. இந்த ப்ராடக்டில் என்ன தவறு இருக்கின்றது, நாங்கள் அதை பரிசோதித்தோம், ஆகவே இந்த ப்ராடக்டிலே என்ன தவறு இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இந்த நீங்கள் எனக்கு அனுப்பிய இந்த ஆடியோ இன்டர்வேஷன் ஊடாக நான் செய்ய வேண்டிய பல காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை, என்னுடைய வாய்ஸை அதில் ரெக்கார்ட் பண்ண முடியவில்லை, ஒன்றுக்குமே உதவவில்லை என்று சொன்ன பொழுது, அப்பொழுது அவர்கள் திருப்பூர் இமெயில் அவருக்கு அனுப்பினார்கள், உங்களுக்கு அது எல்லாமே செய்யக்கூடியதாக இருக்கிறது, நீங்கள் கேட்டலாக்கை வடிவாக வாசிக்கவில்லை, உங்களுக்கு அந்த பொருளை பாவிக்க தெரியாது, ஆகவே இனி நீங்கள் ஓட பண்ணுவதற்கு முதல் ஒரு பொருளை எப்படி பாவிப்பதுன்னு நன்றாக அறிந்ததற்கு பிறகு நீங்கள் ஓட பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த பொருளுக்கு சொந்தக்காரன் அவருக்கு ஒரு இமெயிலை அனுப்பி இருந்தான். இன்றைக்கு பல வேளைகளிலே எங்களிடம் பொருள் இருக்கின்றது, என்ன மாதிரி பாவிக்க வேண்டும் என்று சொல்லி தெரியாது. சில வேளைகளில் எங்களுடைய வீட்டு ஃப்ரிட்ஜில் திறந்தீங்கன்னு சொன்னா உள்ள நாட்டு முழு குப்பையிலும் அதுக்குலாம் இருக்கு. ஏன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜை என்னத்துக்கு பாவிக்கிறேன்னு தெரியாது. சில பேருக்கு வாட்ஸ்அப் மெசேஜை என்னத்துக்கு பாவிக்கிறேன்னு தெரியாது, என்னத்துக்கு வாட்ஸ்அப் இருக்குன்னு தெரியாது. உள்ள நாட்டு எல்லா விதமான காரியங்களும் அதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சிலருக்கு என்ன மாதிரி சூம பாவிக்கிறேன்னு தெரியாது. ஆகவே ஒரு பொருளை நாங்கள் பாவிக்க அறிந்திருந்தால் தான் அந்த பொருளினுடைய உச்சத்தன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பயன்படுத்த தெரிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பயன்படுத்த தெரிந்தால் பரலோகம் செல்வது மிகவும் இலகுவானது. அவர் எங்களுக்கு சொல்லி தருகின்றார். எனவேதான் இதை உணர்ந்து இயேசு சொன்னார், உங்களுக்கு என்று சொல்லி நான் ஒரு துணையாளரை அனுப்புகிறேன். அவர் உங்களுக்கு ஒரு துணையாளர், எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து, நீங்கள் தனியே இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் சொல்லுவார்கள், எனக்கு நான் தனியே இருக்கிறேன், பயமா இருக்குது. நான் ஒரு பொழுதும் தனியே இல்லை. சில என்னிடம் கேட்பார்கள், எப்படிப்பா நீங்க தனியே இருக்கிறீங்க பயம் இல்லாமல்? நாங்கள் தனியே இல்லை, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு துணையாளர் இருக்கின்றார். அவர் எல்லா விதமான எங்களுடைய பலவீனங்களிலும் எங்களுக்காக பிறந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியை இன்று நீங்கள் கொடையாக பெற்றிருக்கின்றீர்கள். அந்த பரிசுத்த ஆவியால் இன்று நீங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு திருமுழுக்கில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பல சந்தர்ப்பங்களில் அவனை நோக்கி வருகின்றார். ஆனால் பல வேளைகளில் நாங்கள் அவரை புறக்கணிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர் பாவத்தோடு சமரசம் செய்ய மாட்டார். ஒரு பாவம் செய்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அது பாவம் என்று எச்சரிப்பார். எனவே நாங்கள் அங்காலே பார்த்துக்கொண்டு கேட்காத மாதிரி நாங்கள் போய்விடுவோம். ஆகவே இன்று அந்த ஆவியானவர் எல்லோருக்கும் அருளப்பட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் தாகத்தோடு இருக்கின்றோம், இந்த பேசிக் கிரைட்டீரியா. ஆகவே அதை நாங்கள் பெற்று பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கின்றோம். அவரை கொண்டு நாங்கள் வாழ, அவராலே புதுப்படைப்பாக மாற தொடர்ந்து இந்த பெரிய ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதரம் கடவுள் மனிதரானார். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம்
நம்புகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை எடுத்து கூறி நாங்கள் மன்றாடுவோம். துணை நிற்கின்றவராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு தங்க வேண்டும் என்று சொல்லி, எங்களோடு அவர் வாழ வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும், எங்களுடைய தேவைகளிலே அவர் எங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை எடுத்து கூறி மன்றாடுவோம். நம் ஆன்ம பயணத்துக்கு வழிகாட்டும் பரிசுத்த ஆவியே, உமது கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னியம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகியவற்றை நமக்கு நிறைவாக பொழிந்து அவற்றை நாம் மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் என்பதை எடுத்து காட்டும். அத்துடன் உமது வரங்களான ஞானம், புத்தி, அறிவு, விமர்சனம், திடம், பக்தி, தேவபயம் ஆகியவற்றை நிறைவாக ஊற்றி நமது பிள்ளைகள் ஞானத்தில் வளர உதவி செய்யும். விசேஷமாக இளைஞர்களை சரியான பாதையில் வலக்கரத்தால் பிடித்து நடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நல்ல தகப்பனே, திருச்சபை பிறந்த நாளான அன்று உமது சீடர்களுக்கு தோன்றி பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர்கள் மேல் பொழிந்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தது போல இன்று எமது திருச்சபையாலும் பாப்பானவர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவிகள் அனைவரையும் உமது ஞானத்தின் ஆவியால் நிரப்பி அவர்கள் தங்கள் பணிகளை ஞானத்துடன் செய்ய தேவையான உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தரலும். அத்துடன் விசேஷமாக எங்கள் லண்டன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியில் எங்களுக்காக அயராது உழைக்கும் இரு குருவானவர்களுக்கும் உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அவர்கள் ஞானத்தில் சிறந்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா வைரஸால் உலகையே அமைதியில் ஆழ்த்திய இறைவா, கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னால் அன்றி எதுவும் அசையாது என்று மொழிந்து உலகை விழிப்புணர்வடையச் செய்தீரே. மக்களாகிய நாங்கள் இவ்வேளையில் விழிப்புடன் உம்மை மன்றாடி வேண்டி நிற்கின்றோம். கொரோனாவால் இறந்த ஆத்மாக்கள் அனைவரும் நித்திய வீட்டுக்கு சென்றடையவும், இன்னும் நோயால் வருந்திக் கொண்டு இருப்பவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் வேண்டுதலுக்காக மன்றாடி நிற்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, பரிசுத்த ஆவியானவருடைய பெருவிழாவிலே மகிழ்ந்திருக்கின்ற நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலிலே வாழவும் இன்றைய நாளிலே நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்கள் அனைத்திலும் நீர் கனிவாக கண்ணோக்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உள்ளத்தை தந்தே நிறைவா உண்மையை உரைத்தேன் தலைவா உள்ளதை தந்தேன் தேவா உயர் பலியாக்குவாய் நாதா உள்ளத்தை தந்தே நிறைவா உண்மையை உரைத்தேன் தலைவா உள்ளதை தந்தேன் தேவா உயர் பலியாக்குவாய் நாதா ஆலயம் திறந்தது பலி செய்ய நுழைந்தேன் அதில் ஒரு பெரும் துடிப்பு கலசம் ஒலித்தது கனி மொழி ஒலித்தது அதில் ஒரு நல் விதைப்பு தாபத்தை ஏற்றேன் தவறினை களைந்தேன் அதில் ஒரு பல நடிப்பு உள்ளத்தை அழித்தேன் இடரையும் இணைத்தேன் அதில் ஒரு உழப்பிணைப்பு உள்ளத்தை தந்தே நிறைவா உண்மையை உரைத்தேன் தலைவா உள்ளதை தந்தேன் தேவா உயர் பலியாக்குவாய் நாதா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உம்முடைய கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் மீதும் தூய ஆவியாரின் ஆசியை பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவையும் அது அன்பை திரு அவைக்கு அளிப்பதன் வழியாக மீட்பு அளிக்கும் மறை நிகழ்வின் உண்மை உலகம் முழுவதும் ஒளிரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்கள் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறை பொருளை நிறைவுறச் செய்கின்றேன். உம்முறை திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேறான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் நிறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையில் அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 உலகிறைவனம் ஆண்டவர் வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
உயர்ந்தரங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது அறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உலகில் இருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட சவரிமுத்து, ஸ்டானிஸ்லஸ், நிக்கோலா பிள்ளை, ரெஜினா, ஆரோக்கியநாதர், ஆல்ஃபிரட் மெருதன் என்னும் அடியவர்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவளுடைய கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கொண்டவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 திருமண வாழ்வில் 23வது 40வது ஆண்டிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற தம்பதியினர்களுக்காக மன்றாடுவோம். 60வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற சாந்தினி என்கின்ற சகோதரிக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே 50வது யூபிலியை
கொண்டாடுகின்ற அருட்சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். விசேட விதமாக எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக தூய ஆவியானவரை சரியான விதத்திலே பயன்படுத்துகின்ற சீடர்களாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மெலிந்திட ஆண்டவர் இயேசுவின் எங்களுக்கு கற்பித்து தந்த சபத்தை பாடி செபிப்போம். உன்னதத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, தூய நாமம் போற்றப்படுவதாக. உமது அரசு என்றும் அமைவதாக. உன்னதத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, தூய நாமம் போற்றப்படுவதாக. உமது அரசு என்றும் அமைவதாக. உலகில் உமது சித்தம் செய்யப்படுவது போல இப்போலகிலும் செய்யப்படுவதாக. விண்ணுலகில் உமது சித்தம் செய்யப்படுவது போல இப்போலகிலும் செய்யப்படுவதாக. நீரமக்கு அருளுகின்ற அனுதின உணவை இன்று எமக்கு அளித்தருள்வீராக. நீரமக்கு அருளுகின்ற அனுதின உணவை இன்று எமக்கு அளித்தருள்வீராக. உன்னதத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, தூய நாமம் போற்றப்படுவதாக. உமது அரசு என்றும் அமைவதாக. நமக்கு தீமை செய்தவரை நாம் பொறுப்பது போல நம் பாவங்களை பொறுத்தருள்வீராக. நமக்கு தீமை செய்தவரை நாம் பொறுப்பது போல நம் பாவங்களை பொறுத்தருள்வீராக. சோதனையில் எங்களை விடவிடாது தந்தையே, தீமை நீக்கி காத்தருள்வீராக. சோதனையில் எங்களை விடவிடாது தந்தையே, தீமை நீக்கி காத்தருள்வீராக. உன்னதத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, தூய நாமம் போற்றப்படுவதாக. உமது அரசு எங்கும் அமைவதாக. உமது அரசு என்றும் அமைவதாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியின் வாழ்த்தை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, இரக்கம் வையும். உலகின் பாவம்
செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் பெந்தெகோஸ்தே திருநாளின் நல்வாழ்த்துக்களை அருட்தந்தை ரெக்சன் அடிகளார் சார்பாக என்னுடைய சார்பிலும் தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்பொழுதும் உங்களுக்குள்ளே சொல்லி தோங்கவும், அந்த அபிஷேகத்தை நீங்கள் எப்பொழுதும் காத்துக்கொள்ளவும் இறைவன்தாமே உங்களுக்கு வழிகாட்டுவாராக. அத்தோடு இன்றைய நாளிலே இந்த திருவிழிப்பை நாங்கள் நடாத்துவதற்கு ஜெபத்திலே உதவி செய்த அனைவருக்கும் எங்களுடைய நிறைவான நன்றிகள். வல்லமையை போல எங்கள் இருவருக்கும் எப்பொழுதும் உதவியாக இருக்கின்ற எட்மன் அண்ணாவுக்கும் இந்த நாளிலே இந்த திருவிழிப்பிலே தொழில்நுட்ப விதத்திலே எங்களோடு கலந்து கொண்ட சகோதரன் ஜோசவாசுக்கும் உங்கள் எல்லோருடைய சார்பிலும் என்னுடைய நிறைவான நன்றிகளை நான் தெரிவித்து நிற்கின்றேன். லாக்டவுன் தொடங்கின நாளில் இருந்து
இன்று மட்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நடத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கூர்ந்தார். கிட்டத்தட்ட 90 நாட்கள் 3 மாதங்கள் இந்த திருப்பலியை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்திருக்கின்றோம். ஆகவே இன்றிலிருந்து நாளாந்த திருப்பலிகள் இடம்பெற மாட்டாது. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இன்னும் ஏனைய முக்கிய நாட்களிலும் திருவிழா நாட்களிலும் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த திருப்பலியை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். எப்பொழுது திருப்பலி இடம்பெறும் என்கின்றதான அறிவித்தலை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்களிலே நாங்கள் போடுவோம். அதே வேளையில் எங்களுடைய தமிழ் கத்தோலிக் சாப்ளின்ஸ் UK என்கிற யூடியூபுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் நாங்கள் திருப்பலிகளை தரவேற்றுகின்ற பொழுது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும். இன்னும் எங்களுடைய குரூப்ஸிலே நாங்கள் எப்பொழுது திருப்பலியை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று உங்களுக்கு அறிவிப்போம். மிக விரைவிலே நாங்கள் ஆலயத்திலே நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். இந்த முறையும் வால்சிங்கம் அன்னையினுடைய ஜூலை விழாவை நாங்கள் நடத்த முடியாத ஒரு துர்ப்பாக்கிய சூழல் தான் எங்களுக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் அங்கே திருவிழாவை நடத்துவதற்கு ஜூலை மாதத்தில் கூட திருவிழாவை நடத்துவதற்கான அனுமதி எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதை குறித்தும் மேலதிகமான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்போம். அத்தோடு தொடர்ந்தும் ஜெபத்திலே ஒன்றித்திருங்கள். பெற்றுக்கொண்ட ஆவின் அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்கள். இறைவன் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எங்களுடைய பணி வாழ்வும் கல்வி வாழ்க்கையும் சிறப்பாக அமைய உங்களுடைய ஜெபத்திலே எங்களுக்காகவும் மன்றாடுங்கள். நன்றி. திருவிழாவின் இறுதி நாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும் என்றார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடை எங்களுக்கு பயனளிக்க உமை வேண்டுகின்றோம். அதனாலும் திருத்தூதர்கள் மீது நீர் வியத்தகு முறையில் பொழிந்தருளிய அதே தூய ஆவியால் நாங்கள் என்றும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிருக்கு தலை வணங்குவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியாரை பொழிந்து ஒளிவிற்க திருவிழம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. ஆமென். வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திடச் செய்வாராக. ஆமென். பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையை நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகிர்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த வேளையிலே நாங்கள் எல்லோருமாக ஆண்டவருக்கு நன்றி கூறி ஆண்டவருடைய அனைத்து உதவிகளுக்கும் விசுவாசமாக அவர் தந்த உன்னதமான கொடைக்கும் நன்றி கூறி நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள் என்கிற இந்த பாடலில் கரங்களை தட்டி சந்தோஷமாக இணைந்து கொள்வோம். எங்களின்
என்னை வெல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவே, அருட்திரு ஆவியை பெற்றிடுவே. அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவே, அருட்திரு ஆவியை பெற்றிடுவே. நானிலம் சென்று பலன் தருவி, நானிலம் சென்று பலன் தருவி. நன்மைகள் உண்டாகும் நற்செய்தி தந்தை. அல்லேலூயா.